வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லையா? கூடிய விரைவில் மீண்டும் ஒரு வாய்ப்பு மக்களே. மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய அனைத்து பெண்களும் காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. ஒட்டுமொத்த நாட்டிற்கே முன்னோடியாக தமிழக அரசு குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயை மகளிர் உரிமை தொகையாக வழங்கி வருகிறது. குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் பெண்களின் உழைப்புக்கு கொடுக்கும் அங்கீகாரம் இது அப்படின்ற மாதிரி இந்த திட்டத்திற்கு குறித்து அரசு பெருமிதம் தெரிவிக்கிறது மக்களே. தமிழக அரசு சார்பாக தற்போது இந்த திட்டத்தின் மூலம் 1.16 கோடி பெண்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறுகிறார்கள். இந்த திட்டத்திற்காக விண்ணப்பம் செய்து நிராகரிக்கப்பட்டவர்கள், விண்ணப்பம் செய்ய தவறியவர்கள் எப்பொழுதும் விண்ணப்பிக்க வேண்டும். அறிவிப்புகள் எப்போது வரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில் தான் கூடிய விரைவில் மாவட்டம் தோறும் விடுபட்ட பெண்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்தில் தகுதி இருந்து விடுபட்ட பெண்களை அறிந்து அவர்களுக்கு இதனை கிடைக்க வழிவகை செய்யும்படி கூறியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. மாவட்டம் ரீதியாக துறை சார்ந்தவர்கள் இதற்கு நடவடிக்கைகள் எடுக்க இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் மக்களே. எனவே தகுதி இருந்தும் விண்ணப்பம் செய்ய தவறியவர்கள், புதியதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தயாராக இருக்கவும் மகளிர் உரிமை தொகை திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் பிரதான திட்டமாகும் மக்களே. எனவே இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. எனவே தான் தலைமைச் செயலாளர் தலைமையில் மாநில அளவில் இந்த திட்டத்தை கண்காணிக்கவும் ஒருங்கிணைக்கவும் மாநில கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைந்து மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு பின்வரும் தகுதிகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு ரூபாய் 2.5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டும் குடும்பங்கள், 5 லட்சம் ஏக்கருக்கு குறைவாக நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்செய் நிலம் வைத்துள்ள குடும்பங்கள், ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டிற்கும் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்களைச் சேர்ந்த குடும்ப தலைவிகள் இதற்கு விண்ணப்பம் செய்ய முடியும். இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தளங்களில் குடும்ப தலைவிகளுக்கான கலைஞர் உரிமை திட்டத்தில் பயன்பெற மேற்கண்ட தகுதிகள் பெற்ற குடும்பங்களில் 21 வயது நிரம்பிய பெண் ஒருவர் விண்ணப்பிக்கலாம். பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.